வேறாண்டிய இந்த மழை நிற்காது போலையே. 2 நாளாக நம்மளும் சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும் பார்க்குறோம். இந்த மழைனால எதுவுமே பண்ண முடியலையே. என்ன பேராண்டி பண்ணுறது? இன்றைக்கி நம்ம பட்னியாகவே தூங்க வேண்டியதானா? இந்த வீணா போன மழை வந்து உயிரை வாங்கி தொலைக்கிது பேராண்டி. இந்த மழை நின்னா தானே நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போய் என்னத்தையும் ஒன்று அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவோம். கிளவி, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு உன்னைய மாவாட்டி வைக்க சொன்னேன், வச்சியா? இந்த மாவு போதும். இன்னைக்கு நான் நைட்டு மினி தோசை கடை போடலான் இருக்கிறேன். அந்த தோசையை சாப்பிட்டு எல்லாரும் காசு கொடுத்துட்டு போவாங்க. அதை வச்சு இன்னைக்கு நம்ம சமாளிச்சுக்குவோம். என்ன சொல்கிற? இப்படி இந்த மழை காலம்னால நைட்டு இந்த மாதிரி தோசையை போட்டோன்னு வச்சுக்க, எல்லாரும் வந்து வாங்கி திப்பாண்டுங்க. லூஸா பேராண்டி, இன்னைக்கு இத்தினோடு மாவு வச்சுட்டு என்கிட்ட தோசை கடை போடுவேன். மினி தோசைன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. அப்படின்னா என்ன? இத்தினோண்டு மாவு வச்சுட்டு எத்தனை பேத்துக்கு தோசை சுட்டு தருவேன் நீ? அந்த கவலை உனக்கு வேணாம். தோசையை சுடுறதுலேருந்து அந்த கடையை போடுற வரைக்கும் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அது வெறும் தோசையை மட்டும் நான் கொடுக்க போகிறதில்ல. அதில் கேரட்டு ஆனியனும் போட்டு தரலான் இருக்கிறேன். கேரட் ஆனியன் ஊத்தாப்ப தோசை, அதுவும் மினி தோசை. இதை சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பாரு. இந்த மழையில் எவன் உட்காந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க போறேன். எல்லாம் அங்கே இங்கே வாங்கிட்டு வருவானுங்க. இந்த மாதிரி கடையில் மினி தோசை 5 ரூபா போட்டோம்னா வந்துடுவாங்க எல்லாரும். என்னமோ பண்ணு, நீ என்கிட்ட 4 மிதி வாங்காமல் இருந்தால் சரிதான் பேராண்டியே. ஏன் பேராண்டிய, இந்த முனி தோசையை எப்படி நீ போடலான்னு இருக்கிற? இந்த முனி தோசையை நீங்கள் போகிறேன்னு எப்படி ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும்? ஏதாச்சும் சொன்னால் தானப்பா அவங்களுக்கு தெரியும். நீ போய் எல்லாத்திட்டும் சொல்லிட்டு வா, நாங்கள் இன்னைக்கு முனி தோசை போட போகிறோம்னு. கிளவி, அது முனி தோசை இல்லை, மினி தோசை. முனி தோசைக்கு மினி தோசைக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? மினி தோசைனா சின்ன தோசைன்னு அர்த்தம், புரியுதா? சரி, நான் ஊர்ல எல்லாம் போய் தபால் அடிச்சு சொல்லிட்டு வரேன். எல்லாரும் இன்னைக்கு நம்ம கடைக்கு வருவாங்க பாரு. நல்லா எழுதி வச்சுக்க. இன்னைக்கு இந்த மாப்புறா காலியாக தான் பாரு. ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் அறிவிப்பு. கருவாயனோட சேவை இந்த மழையில தேவை உங்களுக்கு. ஒழுங்கா எல்லாரும் வெளியே வந்து நான் சொல்றத கேளுங்க. வக இந்த மழையில நீங்க படுற கஷ்டம் இந்த கருவாயனுக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி மினி தோசை கடை நான் நைட்டு போடலான் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கிட்ட. எல்லாரும் நிச்சயம் வந்து சாப்பிடுங்க. ஒரு மினி தோசை வெறும் 5 ரூபா தான். மினி தோசைனா சும்மா கிடையாது. அதில் கேரட்டு ஆனியன்லாம் போட்டு கொடுக்க போகிறேன். எல்லாரும் வந்து சாப்பிட்ருங்க. ஏங்கா, கருவா என்ன திடீர்னு இவ்வளோ நல்லவனா மாறிட்டான்? ஐயோ, பரவாயில்லையே, நமக்காக கஷ்டப்படுறோம்னு 5 ரூபாய்க்கு மினி தோசைலாம் போட்டிருக்கேன் பாருங்க. பரவாயில்ல, கருவாயனுக்குள்ளேயும் நம்ம மேலே ரொம்ப பாசம் ஈவரக்கெல்லாம் இருக்கு போல. நல்ல வேலை, காசே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 5 ரூபாய்க்கு மினி தோசை போடுறேன்னு சொல்லியிருக்கிறியான். ஆமாண்டியே, நான் கூட பொழப்படுத்து போய் எங்கே போகலான்னு தவச்சிக்கிட்டு கிடந்தேன். காசும் கையில் இல்லை, வெறும் 30 ரூபா தான் கையில் வச்சுருந்தேன். நைட்டுக்கு என்னத்தை பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவனே ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறியான். 5 ரூபாய்க்கு அவன் கொடுக்குற மினி தோசையை நைட்டு வாங்கி சாப்பிட்டு படுத்துக்க வேண்டிதான். இந்த மழையில் வேறு எங்கிட்டு போய் தொலைக்கிறது? இவனெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இவன் ஏதாவது ஒரு பிளானை வச்சுட்டு தான் நம்மளெல்லாம் கூப்பிடுவான் பார்த்துக்கோங்க. இந்த கருவாயன் சரியான விஷம். கடையிலே இல்லாத கிராமத்தில் சுனாமி வரும்னு சொன்னால் கூட நம்பிடுவேன். ஆனால் இந்த கருவாயனுக்கு நம்ம மேலே பாசம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்பவே முடியாத விஷயம். நீ சும்மாரி. அந்த பையன் ஏதோ நல்ல மனசு கொண்டு 5 ரூபாய்க்கு மினி தோசையை கொடுக்குறேன்னு சொல்கிறியான். அதில் கேரட்டு ஆனியன்லாம் போட்டு தரேங்கிறியான். இதில் என்ன வாங்கி சாப்பிட்றதுக்கு உனக்கு வெக்கத்து போய் கிடக்குது? ஒழுங்காக நீயும் வந்து சாப்பிடு. நீ சோத்துக்கு இல்லாமல் தானே அலைஞ்சிக்கிட்டு கிடக்குற. ஒழுங்காக வந்துடு. இந்த மழையிலலாம் எங்கிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. காசும் கூட விற்கும் பார்த்துக்க. பேராண்டிய, எனக்கு ஒரு சந்தேகம். எந்த நம்பிக்கையில் நீ இந்த கடையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. நீ பண்ணுறது ஆளே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறேங்கிற பேராத்தான் இருக்குது. ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ளே போயிடு. நீ இப்படி உக்காந்தா 12 மணி வரைக்கும் இப்படியாவது உக்காந்துருக்கணும் பேராண்டி. எந்திரிச்சுப்போ. கிளவி, என்னைய தரந்தாழ்த்தி பேசலைன்னா உனக்கு தூக்கமே வராது. நான் இன்னைக்கு தோசையெல்லாம் எப்படி விற்று காட்டுறேன்னு பாரு கிளவி. நீ உள்ளப்போ. இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காத. அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சி சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அதனால் சீக்கிரம் நீ உள்ளப்போ. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். தோசை எப்படி ஊற்றி கொடுக்குறேன் பாரு. சரி பேராண்டி, நான் சொன்னால் கேட்கவா போகிறேன்? நீ எப்படியும் எந்த தோசையும் விற்க போகிறதில்ல. நான் போய் தூங்குறேன். காலையில் எழுந்திரிச்சு வரேன். என்ன அட, இந்த கிளவியிட இப்படி பேசிட்டு போகுது. இந்த கிளவியை நோஸ் கட் பண்ணவாது ஏதாவது ஒரு தோசையாவது வச்சு காட்டணுமே. மழையே, கொஞ்சம் நேரம் நில்லு. எப்படியாச்சும் ஒருத்தவனாவது இந்த கடைக்கு வர வை. அப்பனாத்தான் இந்த கிளவிக்கிட்ட நான் பேச்சு வாங்காமல் இருப்பேன். இந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே உட்காந்து இவ்வளோ நேரம் உட்காந்ததுக்கு என்னை திட்டியே கொண்டு போடுவான் அந்த கிளவி. சீக்கிரம் யாராவது வர வை. அப்பப்பப்பா, என்ன மழை! தம்பி, உனக்காக தான் நான் வேகமாக அந்த மினி தோசை சாப்பிட்றதுக்காக வந்தோம் தெரியுமா எல்லாரும். பரவாயில்லப்பா, உன்னோட மனசு யாருக்கு வராது. ஒரு மினி தோசை 5 ரூபாய்க்கு கொடுக்குற. பார்க்கவே நல்லா இருக்கே அந்த இலையில இருக்கிறது.
அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மினி தோசை இருக்கு. சரி சரி, உங்கள் எல்லாத்துக்கும் எத்தனை தோசை வேணுமோ அத்தனை தோசைக்கு காசை கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிக்கங்க. டோக்கனை கொடுத்தா டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன்ல. ஏன்பா இப்படி அடமலையில் ஓடி வந்திருக்கிறோம், நீ என்னப்பா டோக்கன் ஈக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? கையோட சாப்பிட்டுட்டு அப்படியே காசை கொடுத்துட்டு போயிடுறோம். நாங்கள் ஒன்றும் ஓடி போயிட மாட்டோம்ப்பா, போய் நில்லு. அடியே விடுங்கடியே, அவனுக்கு எதுவும் கணக்கு தெரியாதா என்னமோ, அவன் வாங்கிட்டு போகட்டும். அது லூசு பையன் மாதிரி தானே இருக்கான் பார்க்க, கணக்கு எதுவும் தெரியாது. அதனால டோக்கனை போட்டே வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க, விட்டுருங்க. இந்தாப்பா எனக்கு 6 தோசை 30 ரூபா இந்தா. எனக்கும் 6 தோசையை கொடுத்துரு, புடி 30 ரூபாவை. எனக்கும் 6 தோசையே கொடுத்துரு. முட்டைக்கண்ணா சீக்கிரம் போய் சுடுப்போ, பசிக்குது. எனக்கும் அந்த 6 தோசையவே கொடுத்துரு. சரி சரி, எல்லாம் கவனிங்க. இப்போ தோசையை ஊற்ற ஆரம்பிக்க போகிறேன். அண்ணே தட்டை பிடிச்சிட்டு நில்லுங்க, அப்போ தானே தோசை ஊற்றுனதுமே உங்கள் தட்டில் போட முடியும். தட்டை வச்சுக்கிட்டு நில்லுங்கண்ணே. ஏன்பா இது எது சாம்பிளுக்கு எதுவும் ஊற்றிருக்கியா? கல் நல்லா ஊற்றுதா இல்லையான்னு எதுவும் பார்த்தியாப்பா? இத்தினூண்டா இருக்கு. ஐயோ, உங்களுக்கு இன்னுமா புரியல? இதுதான் தோசையே. இது பேர் தான் மினி தோசையா? ஏண்டா இந்த தோசை உன் முட்டைக்கண்ணு சைஸ் அளவு இருக்கு, இதை போய் 5 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருக்கிற? இது ஒரு வாய்க்கு கூட பத்துமாடா? உன் முட்டைக்கண்ணு சைஸ்லேயே துணுண்டா ஊற்றி வச்சிருக்கிறியா? இதையும் நம்பி வந்து எல்லாருமே வாங்கிட்டிங்கன்னா வந்துட்டோம். எல்லாரும் காசு வாங்க போவோம். அடி பாவி, இவன் சரியான ஆளாக இருக்கிறாண்டி. இவனை போய் முட்டாள்னு சொல்கிறோம் பாரு. நல்லா புத்திசாலியாக தான் இருக்கிறியான். என்னென்ன வேலை பார்க்குறியான் பார்த்தியா? அடே கருவாயா, ஒழுங்கா எங்கள் காசு கொடுக்குறியா இல்லையாடா? இப்போ என்ன வேலை பண்ணி ஏமாத்துற நீயே? குர்ரா மொத காசை. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இவன் சரியான ஃப்ராடு பையனு, இவனை நம்பி வராதீங்கன்னு சொன்னேன். என்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. நல்லா மினி தோசை கொடுக்குறானா? அடே கருவாயா, இதெல்லாம் நியாயமே இல்லைடா. ஏதோ சாம்பிள் ஊற்றிருக்க மாதிரி இத்தினூண்டு தோசையை ஊற்றி தூக்கி வச்சிருக்கிற தட்டில். இதை தட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குடா. எவ்வளோ பெரிய தட்டுக்கு இத்தினூண்டு தோசை கொடுத்துருக்குற நீ. இப்போ ஒழுங்கா தோசை சுரியா இல்லை என்னோட காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். அட எல்லாரும் கொஞ்சம் பொறுங்க. நான் என்ன போர்டில் எழுதி போட்டிருக்கேன்? மினி தோசை 5 ரூபான்னு தான் எழுதி போட்டிருக்கேன். மினி தோசைனா குட்டியாக தான் தர முடியும், அண்டா தண்டிக்க நான் தர முடியும். மினி தோசை என்னை பொறுத்தளவு இத்தினூண்டு தான். உங்களை பொறுத்தளவு எவ்வளோன்னு எனக்கு தெரியாதே. நான் எழுதி போட்டதே மினி தோசைப்பா. அதே மாதிரி குட்டியாக மினி தோசை கொடுத்துட்டேன். இதை சாப்பிட்றது சாப்பிடாது உங்களோட இஷ்டம். காசை கட்டியாச்சு, நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்ன மினி தோசையை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. வேணும்னா மினி தோசையை தின்னுங்க, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க. காசெல்லாம் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்ப்பா. என்னை பொறுத்தளவு மினி தோசைனா இத்தினூண்டு தான்ப்பா. உங்களை பொறுத்தளவு எவ்வளோன்னு தெரியல. இப்படி நீங்கள் சோர்ந்து போய் நிற்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? கரெக்டான தோசையை தானே கொடுத்தேன். சரி சரி, நீங்கள் சாப்பிடலன்னா இடத்த காலி பண்ணுங்கள். அட அவன் கொடுக்குறதாவது சாப்பிட்டுட்டு போவேன்ப்பா. ஒன்றுமே இல்லாமல் வெட்டாக போகிறதுக்கு அவன் என்னத்தை கொடுக்குறான்னா தின்னுட்டு போவான். இந்த கருவாயை இப்படி ஏமாற்றுவான்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா என்ன? இவனுக்கு இந்த காசு லபிக்குமா? கிளவி, நீ சாபம் விட்றதெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே கொண்டாடிட்டு போயிடுவேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ சாபம் விட்டா நான் அழுதுகிட்டு உக்காந்துருவேன்னு? எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. சாப்பிட்ணுன்னா சாப்பிடு, இல்லைன்னா எனக்கு லபிக்காதான்னு நான் பார்த்துக்கிறேன். கிளம்பிக்கிட்டே இரு. நானா முட்டாளு? யார் முட்டாளு? இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல. பேரண்டிய, நான் உள்ளேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் மூளை தான் பேரண்டி. உன் மூளைக்கு நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ நாசால தான் இருக்க வேண்டியவன். கிளவி, அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. நீ பெசாட்டு வாயை மூடு. எல்லாத்தையும் எடுத்து உள்ளவி. எப்படி விற்று காட்டினேன் பார்த்தியா? இதில் 2 தோசை இருக்குது, நீ எடுத்து அமுக்கிக்க. அக்கா, அந்த கருவாயினை சும்மாவே விடக்கூடாது. நம்மளை ஏமாற்றி எப்படி காசை பறிச்சான். நான் ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் அவன் கடையில் திரும்பவும் சாப்பிட போகிறோம். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஆமாடி ராஜலட்சுமி, அவனை விடவே கூடாது. என்ன தைரியம் தான் நம்மளையும் ஏமாற்றி அவன் தின்னுருப்பியான். ஆமாம், அவனை சும்மாவே விடக்கூடாது. அந்த கருவாயன் சரியான ஆளாக இருக்கிறியான். இன்னைக்கு எவ்வளோ வர்றது சந்தேகம்தான். நேற்றே நம்ம நல்லா ஏமாற்றி விட்டோம். சரி, எவ்வளாச்சும் புது ஆள் வருவாங்கல்ல, அவங்கள வச்சு பிள்ளையார் சுழியை போடுவோம். வாங்க வாங்க, மினி தோசை மினி ஊத்தாப்பம், கேரட்டு ஆனியன்லாம் போட்ட மினி ஊத்தாப்பம். 1 ரூபாயில் சாப்பிட்டிங்கன்னா உள்ளே போகிறதே தெரியாது. வாங்க வாங்க. அட நீங்களே வந்துட்டீங்களா? பரவாயில்லையே, நேற்று சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வரமாட்டீங்கல்ல நினச்சேன். கருவாயா, நேற்று நீ கொடுத்த தோசை சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப ருசியாக இருந்துச்சுப்பா. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் ஒரு கண்டிஷன், நாங்கள் சாப்பிட்டுட்டு கையோட காசை கொடுத்துட்டு போகிறோம். எங்களுக்கு டோக்கன் கீக்கெல்லாம் வேணாமே. சரி பரவாயில்ல. நீங்கள் இவ்வளோ தூரம் சாப்பிட வந்ததே எனக்கு பெரிய விஷயந்தான். நான் உங்களுக்கு மினி தோசை போட்டு தரேன், இருங்க. சரி, ஆளுக்கு எத்தனை தோசை வேணும்னு சொல்லுங்கள். நான் இப்போவே கடன்னு போட்டு தந்துடுறேன். மொத்தம் 24 தோசைப்பா. சீக்கிரம் போட்டு கொடுக்குறியா?
சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுங்க. ஒரு ஆள் 30 ரூபாய் கொடுக்கணும். சீக்கிரம் பணத்தை கொடுக்குறீங்களா? இந்தாப்பா உன்னோட காசு. இந்தா 30 ரூபா இருக்கான்னு பார்த்துக்க. 30 ரூபான்னு சரியாக தானே எழுதியிருக்கு, எதுவும் தப்பாக எதுவும் எழுதலையே. இந்தா 30 ரூபா. நீங்கள் எல்லாருமே 30 ரூபா கொடுங்க. கருவாயை அப்புறம் ஏமாற்றக்கூடாதுல்ல, நம்ம நேர்மையாக இருக்கணும்ல. என்ன முட்டாள் நினச்சிங்களா? பேப்பரில் எல்லாரும் 30 ரூபான்னு போட்டு எழுதிட்டு வந்துட்டு 30 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்டது இது கிடையாது. எனக்கு ஒரிஜினலான பணம் வேணும். ஒழுங்காக 30 ரூபா பணத்தை எடுக்கிறீங்களா இல்லையா? அப்போ தின்னுப்புட்டு பணம் கொடுக்காம ஓடலான்னு நினைக்கிறீங்களா? இந்த நோட்டில் எழுதி கொண்டு வந்தா நான் பணம் நினச்சி வாங்கிக்குவேன்னு நினச்சிங்களா? எனக்கெல்லாம் தெரியாது. ஒரிஜினல் நோட்டை கொடுங்க. என்ன கருவாய் எப்படி சொல்கிற? நீ மட்டும் நேற்று என்ன சொன்ன? மினி தோசை உன் முட்டைக்கண்ணால் ஊற்றி வச்சுருந்த, அதை எங்களுக்கு கொடுத்துட்டு என்னை பொறுத்தளவு மினி தோசை இவ்வளோதானே சொன்னேன். அப்போ நாங்களும் எங்களை பொறுத்தளவு இவ்வளோதான் எங்களுக்கு பணம்னா, எங்களை பொறுத்தளவு பணம்னா இப்படி 30 ரூபாவை எழுதி பேப்பரில் கொடுக்கறது தான். இதை நீ வாங்கிக்க. என்ன உன்னை பொறுத்தளவு அதுனா எங்களை பொறுத்தளவு இது. ஒழுங்கா என் பணத்தை கொடுக்குறீங்களா இல்லையா? 30 ரூபா பேப்பரில் எழுதிட்டு வந்து என்னை ஏமாற்ற பார்க்காதீங்க. ஒழுங்கா என்னோட பணத்தை கொடுங்க. எல்லாரும் நல்லா 6 தோசை அமுக்கிட்டு எனக்கு பணம் கொடுக்காம ஏமாற்ற பார்க்குறீங்களா? நான் கோவமானே இந்த இடத்துல ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. நீ கோவப்படுப்பா, நாங்கள் வேணான்னு சொல்ல. இந்த பணத்தை எல்லாத்தையும் கருவாயிட்ட கொடுத்துட்டு வாங்க. கருவாய் நின்று நல்லா கோவப்படட்டும். நம்ம கிளம்பலாம். என்ன உனக்கெல்லாம் சரியான தண்டனை இதுதான்டா. எல்லாத்தையும் ஏமாற்றி மினி தோசைன்னு இத்தினூறு தோசையை சுட்டு கொடுத்தல, உனக்கெல்லாம் பழி இதுதான். நீ கொடுத்த தோசைக்கு இந்த பேப்பர் காசு கூட லபிக்காததா உனக்கு. இருந்தாலும் கொடுத்துட்டு போகிறோம். நல்லா ஏமாத்துறான்னு பார்த்தா இதுக்கு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சுங்களே. பரவாயில்ல, இந்த கிராமத்தில் எவனை விட மாட்டேன். எல்லாத்தையும் பழி தீத்தே ஆவேன். உங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களா. நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரியா?